உண்மையை சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நமக்கு நேரம் போதாது. நீங்கள் வீடுகளுக்கு திரும்பணும். இன்னும் நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அன்பு, இன்னும் அநேக நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா இதே இடத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு ஆராதனை நடக்குது. நீங்க அதுல வந்து கலந்து கொண்டா வேலையிலிருந்து பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும். பரலோகம் போகலாம், சமாதானமும் இருக்கும். இயேசு என்னத்துக்காக பிறந்தாரு, என்னத்துக்கு வந்தார், நம்ம எங்க போக போறோம்ங்கிறது தெளிவா நம்ம அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு இந்த இடத்துல ஆராதனை நடைபெறும். இந்த இடத்துல மேல இதுல இப்ப நிறைய இருக்குனால நம்ம சாந்தமா இதுல ஆராதிக்கிறோம். கொஞ்சம் பேர் இருக்குனால மேல ஆராதிக்கிறோம். நிறைய பேர் வந்துட்டு இங்கே ஆராதிக்கலாம். 3 பேர் வந்தீங்கன்னா ஒருவேளை அடுத்த வருஷத்துக்குள்ள இங்கே கூட நடத்தினாலும் நடத்தலாம். நீங்க வாங்க, உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தருவார். கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி ஒரே டயத்துல எல்லா இடத்துலயும் வைக்க முடியாததுனால நாங்க முன்னதாக இங்க வைத்திருக்கிறோம். ஏன்னா மெயின் சபை குடியாத்தம் கன்னியாகுமரத்தில் இருக்கிறதுனால அங்க 25ஆம் தேதி 10 மணிக்கு காலையில கிறிஸ்துமஸ் ஆராதனை தொடங்கும். அதுக்கு இதுதான் நம்ம திமிரிடம் முதல் நாளாக இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை வைத்திருக்கு. வார சனிக்கிழமை குடியாத்தம் பகுதியிலே லட்சுமாபுரத்துல அங்க கிறிஸ்துமஸ் ஆராதனை சாயந்தரம், இதே மாதிரி சாயந்தரத்துக்கு வார சனிக்கிழமை. அதுக்கப்புறம் 25ஆம் தேதி கன்னியாகுமரம் மெயின் சர்ச்சில் அங்க நடைபெறும். ராமாலயில 1ஆம் தேதி கிறிஸ்துமஸ் புத்தாண்டு எல்லாம் சேர்ந்து வர வேண்டிய வருஷம் 2024 ராமாலயில அங்க நடைபெறும் சாயந்தரம். இப்படி தொடர்ந்து கூட்டங்கள் இருக்குது. நீங்க வந்து கலந்து கொள்ளுங்க. இந்த பகுதியில் இருக்கிறவங்க நீங்க அங்க வரலாம். புது வருஷ ஆராதனை எல்லா சபைகளுக்கும் அங்க உண்டு. இந்த ஐக்கியத்துல சியோன் சபையில் இருக்கிற ஐக்கியம் உள்ளவர்களுக்கு புத்தாண்டு நைட்டு இரவு புது வருஷத்தை துவங்குறது அங்கதான் இருக்கும். எல்லாம் திருவிருந்தோடு அந்த ஆராதனை தொடரும். புது வருஷத்தை ஆண்டோடைய பாதத்துல அவர் ரத்தத்தையும் சரீரத்தையும் புசித்து நம்ம தொடங்க போகிறோம். எல்லாரும் நீங்க வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் கூட்டங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படி சோதனம் பண்ணுவோம். இப்ப சில நேரம் நீங்க எத்தனையோ வேதனையோடு இருக்கலாம். சிலது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பேசும்போது, சிலது புரியாம கூட இருக்கலாம். பரவாயில்ல, நேரா நீங்க இப்ப இருக்கிற ஊழியக்காரங்கிட்ட வந்து எனக்கு இந்த பிரச்சனை இப்படி கஷ்டமா இருக்கு நீங்க சொல்லி நேரா செபித்து கொள்ளலாம். செபித்து பாருங்க, உங்களுக்கு அநேக அற்புதங்கள் நடக்கும். அதனால இந்த சட்டத்தை கேட்டுக்கொண்டு அங்கங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நீங்க ஊழியக்காரங்க இடத்துல செபித்து கொள்ளும் போது வியாதி நீங்கும், சமாதானம் கிடைக்கும், வறுமை நீங்கும், எல்லா பிரச்சனையும் தீரும். இந்த கூட்டம் முடிய போகிறது. தேவையான செபிக்க வேணுங்கிறது முன்ன வந்து செபித்துக் கொள்ளுங்க. ஆசீர்வாதம் போட்ட பிறகு இந்த கூட்டங்கள் எல்லாம் தெய்வம் ஆசீர்வாதம் அப்படின்னால திரும்பவும் சோதனம் பண்ணுவோம். இந்த கூட்டம் நடப்பதற்கு எதுவாக அருமையான ஞானம் வீட்டுக்கார் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து இதை நியமித்து உள்ள காரியங்களை கஷ்டப்பட்டு செய்திருக்கிறாங்க. இதுக்கு பலன் எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. பூலோகத்தில் என்ன இருக்குது? ரெட்டிப்பா ஆண்டவர் கொடுத்தார். இதுக்கு எல்லாம் அவங்களே செலவு பண்ணி சாப்பாடு சகலமும் செய்திருக்கிறாங்க. நம்ம சொந்த ஆளாதான் வந்து நிற்கிறோம். அவங்களுக்கு என்ன கஷ்டப்பட்டு வேலை செய்துதான் இதை செய்யறாங்க. அதனால தெய்வம் ஏன்னா நீங்க எல்லாரும் பரலோகம் வரணுங்கிற ஒரு அன்புல இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்திருக்கிறாங்க. இதை கர்த்தர் அங்கீகரித்து இந்த கூட்டத்துக்கு காரணமா பிரயாசப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கணும். விசேஷமா அந்த அம்மா வீடு பாருங்க, நல்ல தாராளமா கொடுத்து அவ்வளவு சந்தோஷமா எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தையும் அவங்க பிள்ளைகளையும் பேரம் பேட்டிகளை எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க வேணும். இங்க வந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, குடியாத்தம் கன்னியாகுமரத்திலிருந்து ஒரு ஆட்டாவிலையும் ஒரு சின்ன வேன்ல அவ்வளவு பேர் ஏற்றிட்டு வந்திருக்கிறான். உட்கார கூட எழலாம். எப்படி எங்க வந்துடணும்? திமிரியில வந்து நான் ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். காலையில ஒரு செய்தி பார்த்தோம், ரட்சிக்கப்பட்டவங்களுடைய பாதத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு, வாயில ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆபிரகாமை வச்சு நம்ம பார்த்தோம்.
அதனால ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு இடத்துல வந்து காலை வைக்கும் போது அந்த பகுதியில் ஒரு ரட்சிப்பு வரும். அப்படி அறிந்ததுனால ஆட்டோவிலே உட்கார்ந்து இடலனா கூட இங்க வந்து நான் காலை வைப்பேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். அவங்க வந்த நோக்கத்தை இந்த பகுதியில ஒரு ரட்சிப்பை கட்டளையிடணும். அதுக்காக தெய்வத்தை சோதரம் பண்ணுவோம். அருமையான பாஸ்டர் அவங்க மனைவி கூட சில நேரம் உடம்பு முடியல, கஷ்டமா இருக்கு, ஆனா ஊழியம் நான் வருவேன் அப்படின்னு அவரே குடும்பமாக வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கவும் கர்த்தரை மகிமைப்படுத்தவும் தெய்வம் உதவி செய்தாரு. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும். உங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது இது ஜோமணி செய்கிறதுனால அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி பேர் பண்ணி ஒரு கூட்டம் வச்சு சாப்பிடும் போது வியாதி செய்யும் நல்ல ஒரு ஆசீர்வாதம் அது இருக்குது. கையை செய்து நீங்க எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும். வீட்டுல உங்களுக்கு சாப்பாடு இருந்தாலும் அது இருக்கட்டும், இதை சாப்பிட்டு நீங்க போகணும். அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அதனால கர்த்தர் சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ண கர்த்தர் உதவி செய்யறபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி திரும்ப ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். அருமையான மாலை வேலையின் கொடுக்கத்தாவே நாங்கள் கூடி வந்து ஆராதிக்கும்படியாக கர்த்தரை உதவி செய்தபடியாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதியா இருந்தால் ஆண்டவரே, உடைய பிறந்த நாள் 25ஆம் தேதியா இருந்தால் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே அப்பா நீங்க பிறந்த நாளை நினைத்து அப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்தபடியாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பகுதியில் ஆண்டவரே உடைய நற்செய்தியை அறிவிக்கும்படியாக உங்களுக்காக அப்பா நாங்கள் உங்களுடைய நாமத்தையை வலிமைப்படுத்தும்படியாகவும் உண்மை நாங்கள் உயர்த்தும்படியாக உங்களுக்காக நீங்க கொள்ளும்படியாக கொள்ளுங்கிற உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை கொண்டு வந்து நீ பெரிய காரியம் செய்கிற உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே. இந்த கூட்டத்தை ஒவ்வொரு பகுதியாக எனக்கு ஆசீர்வாதமாக நடத்தி கொடுக்க முடியாத உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு மத்திய கடமை வந்து முடியாத உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு மத்திய உணர கத்திர உதவி செய்ய உமக்கு நன்றி கேட்டாரு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்துல எத்தனையோ பிரச்சனைகளும் கண்ணீர்களும் கவலைகளும் குடும்பத்துல நிம்மதி இல்லாத சமாதானம் இல்லாம ஆண்டவரே அப்பா உயிரோடு இருக்கிற பார்கள் சாய்கள் நலவென்று எண்ணி ஆண்டவரே எத்தனையோ வேதிகள் இந்த சமூகத்தை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையே ஆண்டவரே நீரை அறிஞர் ஆண்டவரே அப்பா நீ பார்த்து ஆண்டவரே ஒவ்வொருக்கும் ஆண்டவரே உங்களுடைய சமாதானத்தை ஆண்டவரே இந்த வேலையை நீங்க கொடுத்திருக்கிறது உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஆண்டவரே. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள் அப்பா. அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரும் முகங்கள் பிரகாசமடை செய்கிறேன் உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்க முடியாத ஆண்டவரே வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. அப்பா நாங்கள் நோக்கி பார்க்கும்போது ஒரு பிரகாசத்தை கொடுத்துள்ள உமக்கு நன்றி கேட்டார்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எதை குறித்து பயப்படாத பிடிக்கிறாங்க அப்ப எல்லாரும் பயம் வராத பிடிக்காண்டவர அந்த பயத்தை யாருக்கு வராத பிடிக்காண்டவர அப்பா நீங்க எங்களுக்கு சந்தோஷத்தை வைத்திருக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறாங்க அப்படியாக நான் சீவிக்க அப்பா வந்திருக்க யாருக்கு நீங்க உதவி செய்ய செவிக்கிறாங்கப்பா ஸ்தோத்திரிக்கிறாங்க. அப்பா என் சனங்கள் ஒருவரை வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லுவதற்காக அப்பா அந்த சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர எத்தனையோ காரியங்கள் பயந்து நடி ஆண்டவர இந்த காரியம் எப்படி ஆகுமோ இது எப்படி முடியுமோ என்று ஆண்டவர அப்ப என் குடும்பத்துல போய் சமாளம் இல்லையே பிரச்சனை இருக்கிறதால ஒவ்வொரு பிள்ளையோடு பேசி ஆண்டவர ஒவ்வொரு வெள்ளத்திற்கு வந்து மக்கள் நன்றி கேட்டாக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர அப்போ எட்டு லோகான கேட்டாக எங்களை இறுதி ஆண்டவர நீ சிறப்படுத்திருக்கிறவங்க நமக்கு நன்றி ஆண்டவர எங்களோட பலப்படுத்தணும்
கத்திரிக்கிறிய செய்ய முடியாது சொல்லிக்கிறவாங்க உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் நடக்கிற ஆராதனைக்கு கூட நம்ம ஆற்றுவார்கள் கத்தர் கொண்டு வருகிறேன் சொல்லிக்கிறோம் ஆண்டவர் இந்த இடத்துல ஏசி இருக்கிறார் இந்த இடத்துல அற்புதம் நடக்குது எனக்கு சுகம் கிடைக்கும் எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் உங்களை நம்பி உங்களை தேடி எனக்கு தேடி வரணும் ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரிய காரியம் செய்து இந்த இடத்துல நாம மகிழவர கத்தரிக்கிறிய செய்யும்போது சொல்லிக்கிறோம் இந்த ஆராதனை நாங்கள் பொறுப்படுத்து எங்களுக்கு ஆசீர்வாதமா நடத்தி கொடுக்கிறார் மக்கள் நன்றி செலுத்துறோம் எல்லா துதியும் மகிழ்ச்சியும் நமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஏற்றுகிறோம் நடத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் பரிசுத்தவான்களோடும் நம்மை யாவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருமட்டும் சதா காலங்களில் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.